Hello students, welcome back to our channel. The video நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 7 applications of differential calculus. Example 7.7 page number 6ல இருக்க question. If you blow air into a balloon of spherical shape, ஒரு பலூனை வந்து blow பண்றாங்க, அதோட ரேட் வந்து 1000 centimeter cube per secondல இருக்கு. ஓகேவா? At what rate of radius, அதோட ரேட் ஆஃப் ரேடியஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது 7 சென்டிமீட்டரா இருக்கு. ஆல்சோ கம்ப்யூட் த ரேட் அட் விச் த சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ். புரியுதா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4/3 பை ஆர் கியூபா. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரேட், அதாவது டிவி பை டிடியா. டிவி பை டிடி எவ்வளோ? 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ரேடியஸ் பாருங்க 7 சென்டிமீட்டரா. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா dr by dt யும் ds by dt யும், இங்க பாருங்க ds by dt கண்டுபிடிக்கணும் and then dr by dt யும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதாவது ரேடியஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைமும் சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்டிவ் டைமும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்பியர் ஃபார்முலா என்னது? v equal to 4/3 pi r cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dv by dt equal to 4/3 pi 4/3 pi r cube. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4/3 pi, இதுக்கு பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r square into r க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுமா dr by dt. புரியுதா? dv by dt ஓட வேல்யூ என்னது? 1000 equal to, இந்த 3 cancel, 4 pi into r ஓட வேல்யூ 7, அப்பனா r square 7 into 7 into dr by dt. புரியுதா? நெக்ஸ்ட் நமக்கு dr by dt தான் வேணும், அதனால இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு வரும். அப்பனா 1000 divided by 4 pi into 7 into 7. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா 1000 divided by 4 pi into 7 into 7. ஓகேவா? once 2 டேபிளை கேன்சல் பண்ணு. 2 500 1 250. அதனால 250 divided by 49 pi centimeter per second. புரியுதா? நெக்ஸ்ட் அதோட ரேடியஸ் வந்து, அதாவது dr by dt யோட ரேடியஸ் சேஞ்சஸ் அட் த ரேட் வந்து 250 divided by 49 pi centimeter per second. இதுவே நம்ம சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணுமா, அதாவது ds by dt கண்டுபிடிக்கணுமா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா ஆனது s equal to 4 pi r square. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4 pi பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r, அதுக்கு தான் r க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, அப்புறம் dr by dt. நம்மளுக்கு dr by dt யோட வேல்யூ தெரியும். 250 divided by 49 pi, r ஓட வேல்யூ 7. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1s are 7s are pi கேன்சல் ஆயிரும். 4 into 2 into 250 divided by 7. சிம்பிளிஃபை பண்ணா 2000 divided by 7 centimeter square per second. புரியுதா இந்த சம்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.9 பேஜ் நம்பர் 7ல இருக்க சம். Salt is poured from the conveyor belt at the rate of 30 cubic meter per minute, forming a conical pipe with a circular base with their height and diameter of a base are always equal. How fast is the height of the pipe increasing when the pipe is 10 meter ஹைட்ல இருக்கும்போது? ஓகேவா? இங்க பாருங்க, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறா, அப்படின்னா 2r equal to height. ஏன்னா radius diameter circular base whose height and diameter base are always equal. புரியுதா? அதனால 2r equal to h. ஏன்னா ஒரோட ரேடியஸ் r, இன்னொன்னுக்கு r, டயாமீட்டர் ஆனது 2r ஆயிருமா? 2r equal to h, அப்படின்னா r equal to h divided by 2. புரியுதா? தென் அவங்க வந்து ரேட்டோட வேல்யூ கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க, ரேட்டோட வேல்யூ 30 cubic per minute. அப்படின்னா dv by dt
dv by dt equal to 30. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதோட height. அதனால dh by dt அது என்ன ஹைட்ல இருக்கும் போது 10 மீட்டர்ல இருக்கும் போது என்னவா இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலானது v equal to pi by 3 r square divided r square into h. ஓகேவா, pi by 3 r ஓட வேல்யூ என்னது h by 2 h by 2 h by 2 then h. சிம்ப்ளை பண்ணா pi by பாருங்க 4 4 3s are 12 h cube. then இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dv by dt dv by dt dv by dt equal to pi by 12 பவருக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுமா ஃபர்ஸ்ட், அப்படினா 3h ஸ்கொயர் then h க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா dh by dt. நமக்கு dh by dt தான் வேணும், இதோட வேல்யூ 30 ன்னு தெரியும், அதனால இத சிம்பிளை பண்ணிக்கறாங்க. புரியுதா, h ஓடது 10 height 10 ஆ இருக்கும்போது சொல்லிருக்காங்க, அதனால h வந்து 3 into 10 into 10. புரியுதா, சிம்பிளை பண்ணா 6 by 5 pi meter per minute. இதுதான் அதோட height. புரியுதா, நெக்ஸ்ட் சம் 7.1 8th sum conical water tank பேஜ் நம்பர் 8ல இருக்கு, 2024ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. a conical water tank with vertex down of 12 meter height. ஓகேவா, 12 meter heightல இருக்கு, radius வந்து 5 meter at the top. then if water flows into the tank at the rate 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meter depthல என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. புரியுதா, பாருங்க ஓவராலா 12 மீட்டர் சொல்லிட்டாங்க. புரியுதா, அதோட ரேடியஸ் மட்டும் 5 மீட்டர். ஓகே, height of the tank ஓட ஃபார்முலா height என்னது h ஆ, h ஓடது 12 மீட்டர், ரேடியஸ் வந்து 5 மீட்டர், r by h ஆ, r ஓட வேல்யூ 5 divided by 12. நம்மளுக்கு r மட்டும் தான் வேணும், அப்பனா 5 by 12 into h ஆ. ஓகேவா, என்ன ரேட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க, ரேட்டோடது 10 cubic meter per minute ன்னு கொடுத்திருக்காங்களா, அதனால dv by dt equal to 10. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா dh by dt at 8 மீட்டர்ல இருக்கும்போது, அதாவது 8 ஹைட்ல இருக்கும்போது, 8 மீட்டர் ஹைட்ல இருக்கும்போது அந்த dh by dt கண்டுபிடிக்கணும். புரியுதா, வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலானது pi by 3 pi r square h. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா r ஓட வேல்யூ என்னது 5 by 12 h ஆ, அப்பனா 5 by 12 h 5 by 12 h ஏன்னா r ஸ்கொயர், அதனால தான் ரெண்டு தடவை r போட்டிருக்கோம் into h. இது என்ன ஆகும் இங்க பாருங்க 5 into 5 3 into 12 into 12 இது h cube. புரியுதா, இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்படின்னா பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது வந்து 3h ஸ்கொயர் ஆகும் into dh by dt. dv by dt இந்த சைடு இருப்பானே இது வால்யூம். ஓகேவா, then 5 5 are 25 divided by 3 into 12 into 12. இந்த 3யும் கேன்சல் ஆயிருச்சு, 12 into 12 144 pi r square dh by dt. புரியுதா, dv by dt ஓட வேல்யூ நமக்கு தெரியும், பாருங்க dv by dt ஓட வேல்யூ 10. ஓகேவா, ஹைட் வந்து 8 ஆ இருக்கும்போது, அதனால 10 equal to 25 divided by 144 pi 8 into dh by dt. dh by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மற்ற டேர்ம்ல இந்த சைடு வாங்க. அப்ப நான் 10 into 144 divided by 25 into 8 into 8 pi, simplify பண்ணா 9 divided by 10 pi equal to dh by dt. ஓகேவா, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், dh by dt, அதாவது how fast is the depth of the water increases when the water is 8 meters depthல இருக்கும்போது. புரியுதா, நம்மளுக்கு 8 meters depthல என்ன வந்திருக்கு 9 divided by 10 pi
meter per minute. Next sum, ninth sum. Ladder, a ladder 17 meter long is listening against the wall. Okay, va? The base of the ladder is pulled away from the wall at the rate of 5 meter per second when the base of ladder is 8 meter from the wall. பாருங்க, ஒரு லேடர் பிளேஸ் ஆகிருக்கு, அதோட இது ஹைட், இது பேஸா. பேஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்திருந்தாங்க. பாருங்க, பேஸ் 8 மீட்டர் கொடுத்திருக்காங்க. லாங், அதாவது லேடரோடது 17 மீட்டர் கொடுத்திருந்தாங்க. அதோட ரேட் வந்து 5 மீட்டர் per செகண்ட். How fast that, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்க. How fast the top of the ladder moving down the wall, அது மேல இருந்து எவ்வளவு தூரத்துல கீழே விழும் ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். At what rate the area of the triangle from the ladder wall and the floor is changing, அதோட லேடரும் வாலும் எந்த டைம்ல சேஞ்ச் ஆகணும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்ம இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்றோம். இது ஹெச்சா, இது பியா, இது ஆல்ரெடி 17 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் h ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயரா. நம்மளுக்கு b ஓடது தெரியும், அதாவது பேஸோடது 8 ன்னு தெரியும். அப்பலாம் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயரா. சிம்பிளை பண்ணுங்க, 225 வரும். தென் h ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்புறம் h ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225 அப்படி சிம்பிளை பண்ணா ரூட் எடுத்தா h ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். புரியுதா? தென் நம்ம இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். h ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயரா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நான் ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்னா இதை நாம ஃபர்ஸ்ட் பவர் 2h வருமா. அடுத்தது h க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அப்புறம் dh by dt. தென் இதுக்கு பாருங்க 2b, தென் b க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா db by dh ஈக்குவல் டு 0. ஏன்னா 17ன்றது கான்ஸ்டன்ட், அது 0 ஆயிரும். புரியுதா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். புரியுதா? dh by dt மட்டும் இங்க வச்சுட்டு இங்க பாருங்க 2h dh by dt plus 2b db by dt equal to 0. நான் வந்து dh by dt மட்டும் வச்சுக்கிறேன். இதாங்க போகுமா, இது மைனஸ் ஆஃப் 2b, இதை என்ன சொல்லலாம், b dash சொல்லலாமா. b dash divided by 2h, 2 கேன்சல் ஆயிரும். அதனால மைனஸ் b dash, ஏன்னா b வந்து நார்மல் b, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதா b dash போட்டிருக்கோம், டிவைட் பை h. பேஸோடது எவ்வளோ, பேஸ் 8. புரியுதா? பேஸ் 8, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணது பாருங்க. ரேட் வந்து 5, பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர், சாரி 8 மீட்டர். புரியுதா? ரேட் வந்து 5 மீட்டர் per செகண்ட். அதோட பேஸோட அதாவது b வந்து 8. சிம்பிளை பண்ணுங்க. 8 minus 8 into 5 divided by 15. 3s are 1s are. அப்புறம் minus 8 by 3 meter per second. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணுமா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆனது pi by 2 base into height. ஓகேவா? நான் இதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்படின்னா a dash equal to 1 by 2 b அப்படியே வச்சுட்டு h டிஃபரன்ஷியேட் பண்றேன். தென் h அப்படியே வச்சுட்டு b டிஃபரன்ஷியேட் பண்றேன். புரியுதா? uv மெத்தட். தென் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 by 2, b ஓட வேல்யூ 8, h டேஷ்க்கு நமக்கு என்ன வந்துச்சு, மைனஸ் 8 by 3 பிளஸ் h ஓட ஹைட் 15, அதாவது நார்மல் ஹைட் h ஓடது 15. பேஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணது 5, क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. சிம்பிளை பண்ணுங்க. minus 64 divided by 3, இங்க 1 by 2 வரும், plus 75. then LCM எடுங்க. அப்புறம் minus 64 plus 225 divided by 3. then பண்ணா 161 divided by 3 into 1 by 2 வரும். சிம்பிளை பண்ணா 26.83 meter square divided by meter square per second. புரியுதா? டிவைட் பண்ணா 26.83 மீட்டர் ஸ்கொயர்
per second. இந்த sum புரியுதா? ladder sum. Next, 10th sum. A jeep approaching an orthogonal intersection from the northern direction. புரியுதா? Is crossing a speeding car that has turned and moving straight east when the jeep is 0.6 km from the intersection of the car 0.8 km to the east. The police determine what is the radar that the distance between them and the car is increasing at 20 km per hour. Is the jeep is moving at 60 and the instant measurement what the speed of the car. புரியுதா? இங்க பாருங்க, இங்க ஒரு கார் இருக்கு, இங்க ஜீப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் அப்ரோச்சிங் நார்த்தன்ல வந்து northern direction is choosing a speed car. இங்க கார் இருக்கு, இது வந்து கார் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா கார் வந்து ஈஸ்ட்ல போகுது. புரியுதா? கார் ஈஸ்ட்ல போகுது 0.8 கிலோமீட்டர். ஓகேவா? அந்த ஜீப் வந்து நார்த்தன்ல இருக்கு, அது டுவர்ட்ஸ் வந்து 0.6 கிலோமீட்டர்ல இருக்கு. கொஸ்டினை ஒரு 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் நீங்க படிச்சாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். புரியுதா? எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது காரோடது தான் நான் எக்ஸ்னு அசம்ஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ் எடுத்துக்கிறேன், இது ஒய் எடுத்துக்கிறேன். ஒய்ன்றது ஜீப்பு, எக்ஸ்ன்றது கார். புரியுதா? எக்ஸ் என்னது 0.8, ஜீப் 0.6 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது டிஃபரன்ஸ், அதாவது the distance between the car and the jeep changes to the rate வந்து dz by dt equal to 20. புரியுதா? then நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா dx by dt கண்டுபிடிக்கணும். dy by dt அது வந்து -60, ஏன்னா கீழே வருது. ஓகேவா? டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ்ல வரதுனால அதனால மைனஸ். புரியுதா? நம்ம இதுக்கு பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்றோம், ஏன்னா ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கு, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். x ஸ்கொயர் plus y square equal to z square. x square x ஓட வேல்யூ என்னது 0.8 ஸ்கொயர் பண்ணுங்க, அப்பலாம் 0.64 plus 0.6 whole square அப்பலாம் 0.36 ரெண்டு ஆட் பண்ணது 1, அப்பலாம் z square, z ஓட வேல்யூ 1. புரியுதா? தென் இத டிஃபரன்ஷியேட் பண்ணனுமா, திருப்பியும் 2x x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண dx by dt. ஃபர்ஸ்ட் பவருக்கு பண்ணனும், அதுக்கு அடுத்து அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு பண்ணனும். அப்பலாம் y square க்கு ஃபர்ஸ்ட் பவருக்கு பண்ணுங்க 2y by 2y into 2 dy by dt equal to 2z dz by dt. புரியுதா? இது எல்லாத்துலயும் 2 இருக்கனால 2 ஆல டிவைட் பண்ணிடுறேன். தென் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ 0.8, dx by dt தெரியாது. தென் y க்கு 0.6, dy by dt க்கு -16 தெரியும். z ஓட வேல்யூ 1, dz by dt ஓட வேல்யூ 20. புரியுதா? இங்க 20 இதன் பண்ணா -36 வரும். தென் இது மட்டும் தான் நமக்கு வேணும், ஆனா இது செட் போயிடும். அப்படின்னா 56 into 10 இது 20, இங்க -36 காப்பறாங்க போச்சுனா +36 ஆயிருமா, அதான் 56 ஆயிருக்கு. இங்க மல்டிப்ளைல 0.8 இருக்கு, இது எப்படி அதெல்லாம் 8/10 அது அன்செட் போறதுனா 10/8 ஆகுமா, அதான் இங்க போட்டிருக்கோம். புரியுதா? தென் சிம்பிளை பண்ணுங்க. 8 7s என்னது 56 அப்படின்னா 170 dx by dt ஓட வேல்யூ 17. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? the speed of the car changes from the rate, அத கேட்டிருந்தாங்க. dx by dt வந்து 70 km/h இருக்கும்போது. புரியுதா இந்த क्वेश्चन? next 7.15 find the angle between the curves y equal to x square and x equal to y square at the point of intersection 0,0 1,1. page number 22 ல இருக்க क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க y equal to x square, இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப 2x
இதை எப்படி dy by dx ஆகுமா? இதை வந்து நம்ம m1 எடுத்துக்கிறோம், அதாவது ஸ்லோப் m1, இங்க x equal to y square. அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இதுக்கு பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, தென் y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, then y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுமா dy by dx. புரியுதா? இதுதான் வேணும், அதனால 1 divided by 2y. இது m2. புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,0 ல இருக்கும், 1,1 ல இருக்கும்போது. புரியுதா? அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் m1 = 2x, 0,0, x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0, அப்பனா 0. தென் m2 க்குனது 1 divided by 2y, 0,0, y ஓட வேல்யூ 0 பண்ணுங்க. 1 divided by 0 என்னது? anything divided by 0 infinity. புரியுதா? at 1,1 m1 = 2x, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1, அப்பனா 2. then m2 = 1 divided by 2y, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 = 1 divided by 2. புரியுதா? angle between the curves ஒரு ஃபார்முலா என்னது? tan theta = modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. புரியுதா? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m1 க்கு 0, m2 க்கு infinity plus divided by 1 plus 0 into infinity வரும், அதான் infinity ஆயிருக்கு. infinity divided by infinity இருக்கு, அதான் infinity. புரியுதா? theta = tan inverse of infinity. tan inverse of infinity எதுல வரும்? angle pi by 2, அதான் போட்டிருக்கோம். தென் இங்க பாருங்க 0,0 க்கு ஆங்கிள் வந்து pi by 2 இருக்கு. தென் 1,1 க்கு ஆங்கிள் பார்க்கணுமா? m1 ஓட வேல்யூ 2, m2 க்கு 1 by 2, 2 minus 1 by 2 divided by 1 plus 2 into 1 by 2, 2 cancel, இதுக்கு LCM எடுங்க. 4 minus 1 divided by 2 divided by 1 plus 1, அப்புறம் 3 by 2 divided by 2, சிம்பிளை பண்ணா 3 by, இது கீழே இருக்கு அதனால போதாதான், 3 to 1 by 2, அப்பனா 3 by 4. theta = tan inverse of 3 by 4. புரியுதா? next sum, example 7.14, page number 11, 2022 ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. find the angle between y = x square and y = x minus 3 whole square. புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா y = x square, இங்க y இருக்குல்ல, இங்க x square அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். புரியுதா? x square = x minus 3 the whole square, a minus b the whole square ஃபார்முலால இருக்கு, நம்ம டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்பனா x square minus 6x plus 9 வருமா? x square x கேன்சல் ஆயிரும், அப்புறம் minus 6x plus 9 = 0. தென் அந்த 9 அங்க போச்சுனா மைனஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், அப்புறம் x = 9 by 6, அப்புறம் 3 by 2. x ஓட வேல்யூ 3 by 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அதனால இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y = 3 by 2 whole square, அப்பனா 9 by 4. புரியுதா? the point of intersection னா என்னது? x, y. x ஓட வேல்யூ 3 by 2, y ஓட வேல்யூ 9 by 4. புரியுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, y = x square, இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்புறம் dy by dx = 2x. தென் அதோட பாயிண்ட் இங்க பாருங்க, பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 3 by 2 9 by 4, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படின்னா 2 into 3 by 2, 2 கேன்சல் ஆயிருமா? அப்படின்னா 3. அதாவது ஃபர்ஸ்ட் கர்வோட வேல்யூ, ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கர்வ் m1 = 3. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கும் செகண்ட் கர்வ், ஃபர்ஸ்ட் கர்வுக்கு 3 வந்துருச்சு, இப்போ m2 கண்டுபிடிக்கணுமா? அப்புறம் y = x minus 3 whole square, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x square minus 6x plus 9, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx = 2x minus 6, இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இப்போ நம்ம பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? 3 by 2 9 by 4, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into 3 by 2 minus 6, 2 2 கேன்சல், அப்புறம் 3 minus 6 என்னது? -3. அப்புறம் செகண்ட் கர்வோட ஸ்லோப் வந்து, ஸ்லோப் ஆஃப் செகண்ட் கர்வ் வந்து -3. புரியுதா? அவங்க ஆங்கிள் கேட்டிருந்தாங்க. angle between the curves formula என்னது? tan theta = modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. வேல்யூ என்னது? m1 க்கு 3, m2 க்கு -3. ஓகேவா? tan theta = 3
3 minus of minus 3 divided by 1 plus 3 into minus 3 plus ஆயிருமா அப்புறம் 3 plus 3 6 divided by 1 minus 9 simplify பண்ணுங்க 9 by 8 3 by 4 அப்பனா theta equal to tan inverse of 3 by 4 angle between the curves equal to tan theta equal to tan inverse of 3 by 4 புரியுதா சம் இந்த ரெண்டு சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஈஸியா தான் இருக்கும் பாருங்க டவுட்னா கிளாஸ் டவுட்னா சொல்லுங்க next example 7.18 prove that the ellipse x square plus y x square plus 4 y square equal to 8 and the hyperbola ellipse ஓடது கொடுத்திருக்காங்க hyperbola அது கொடுத்திருக்காங்க intersect orthogonally page number 14 ல இருக்கு 2023 ல 5 மார்க்ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन புரியுதா நான் இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் இத வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் மைனஸ் பண்ணுங்க அப்பனா x square கேன்சல் ஆயிடுமா அப்பனா இது சைன் சேஞ்ச் ஆயிடும் அப்பனா பிளஸ் அப்பனா 6y square equal to 4 y square equal to 4 by 6 then y equal to 2 by 3 புரியுதா நான் என்ன பண்றேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இத 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்பனா 3x square minus 6y square equal to 12 புரியுதா y ஓட வேல்யூ 2 by 3 அப்பனா 6 into 2 by 3 the whole square புரியுதா சாரி y square equal to 4 by 6 னு கொடுத்திருக்காங்க நம்ம y க்கு தான் 2 by 3 y square ஓட வேல்யூ என்னது 4 by 6 அப்பனா 6 கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிட்டா 4 வரப்போகுது அப்பனா 3x square minus 4 equal to 12 then 3x square equal to இங்க minus 4 ஆன்சர் போனா plus 4 ஆகுமா அப்பனா 16 அப்பனா x square equal to 16 by 3 புரியுதா நம்ம அடுத்து என்ன பண்ணனும் அதோட ஸ்லோப் அதாவது m1 m2 கண்டுபிடிக்கிறோம் நம்ம வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் x ஸ்கொயருக்கும் y ஸ்கொயருக்கும் வேல்யூ தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் then இதுக்கு m1 m2 கண்டுபிடிக்கணுமா இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பவர் அப்பனா 2x then இங்க வந்து நான் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்பனா 2x plus பவர் பண்ணா 8y into dy by dx கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிரும் 8 இது இன்சைட் போயிடுது அப்பனா -2x வருது 8y into dy by dx equal to -2x then in the 8y answer vandha appo dy by dx equal to -8 -2x divided by 8y simplify பண்ணுங்க 1s are 4 appo m1 equal to -x divided by 4y இதா m1 ஓட வேல்யூ புரியுதா then m2 க்கு அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2x - 4y dy by dx equal to 0 then இந்த 2x அங்க போமா மைனஸ் ஆகும் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு dy by dx equal to 2x divided by 4y சிம்பிளை பண்ணுங்க 1 2 அப்பனா x by 2y இது m2 ஓட வேல்யூ புரியுதா இன்டர்செக்ட் ஆர்த்தோகோனலி அப்படினா m1 யும் m2 யும் மல்டிப்ளை பண்ணனும் m1 ஓட வேல்யூ என்னது -x divided by 4y m2 க்கு x divided by 2y சிம்பிளை பண்ணுங்க -x square divided by 8y square புரியுதா x square ஓட வேல்யூ என்னது 16 by 3 then 8 into y square ஓட வேல்யூ 2 by 3 சிம்பிளை பண்ணுங்க 16 by 3 into அதாவது 16 by 3 divided by 8 into 2 by 3 8 into 2 16 சிம்பிளை பண்ணா 16 by 3 16 by 3 cancel ஆயிரும் அப்புறம் -1 so the given curves cut orthogonally புரியுதா m1 m2 equal to -1 ஓகேவா ப்ரூவ் ஆயிருச்சா அதனால இது வந்து ஆர்த்தோகனலா கட் ஆகும்னு சொல்லிருக்காங்க next sum 7.2 ல 8th question page number 15 2025 ல பப்ளிக்ல கேட்ட question x equal to 7 cos theta y equal to 2 sin theta என்ன கேக்குறாங்க tangent நார்மலி கண்டுபிடிக்கணும் அப்பனா dx by dt equal to cos டிஃபரன்ஷியேட் பண்ணானது minus sin x அதான் -7 sin t எனக்கு t இருக்கனால then இதுக்கு பாருங்க 2 into sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos அதனால dy by dt equal to 2 cos t slope என்னது slope of the tangent m
equal to dy by dx. dy your value என்னது 2 cos theta divided by minus sin t. புரியுதா? என்ன கேக்குறாங்க? tangentையும் நார்மலும் கண்டுபிடிக்கிறோம். equation of a tangent formula ஆனது y minus y 1 equal to m into x minus x1. புரியுதா? நம்ம அட் அதாவது பாயிண்ட் என்னது 7 cos theta 2 sin theta. இது x1 y1. m ஓடது 2 cos theta divided by minus 7 sin theta. Substitute பண்ணுங்க. y minus 2 sin theta equal to m ஓட வேல்யூ 2 cos t divided by 7 sin t. x minus 7 cos t. x1 ஓட வேல்யூ 7 cos t. புரியுதா? then இது இந்த சைடு வந்தது. அப்ப y equal to 2 sin t into 7 sin t வரும். then இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கு. இத ஒண்ணா ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணனும். அப்பனா இங்க பாருங்க. இத ஃபர்ஸ்ட் உள்ள போல. அப்பனா 7 sin t into y 2 into 7 minus 14 sin into sin sin square t. then இத பாருங்க minus 2 cos t into x plus 14 cos t cos square t. then எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனா கொண்டு வரோம். அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரோம். அப்பனா இது மைனஸ் க்கு வந்தா 2 cos t x plus இந்த டேர்ம் 7 sin t into y இதுவும் இருக்கு. 14 காமனா இருக்கா எடுத்துட்டேன். sin square t plus cos square t ஓட வேல்யூ என்னது 1. அப்படினா 2 cos t x plus 7 sin t y minus 14 equal to 0. புரியுதா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் a tangent ஓடது. நார்மல் கண்டுபிடிக்கணுமா? நார்மல்னா என்னது? அதாவது 7 sin t into நார்மலா என்னது 7 sin t into x வரும் minus 2 cos t into y வரும் plus k equal to 0. புரியுதா? என்ன ஃபார்மட்னா இங்க பாருங்க நார்மல் x plus y plus k வா அந்த ஃபார்மட்ல வச்சு தான் k ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். புரியுதா? அதனால x plus y plus k வரும். இங்க நம்ம sin வந்து மைனஸ். ஓகேவா? 7 sin t into x minus 2 cos t into y plus k equal to 0. வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ 7 cos t, y ஓட வேல்யூ 2 sin t. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்பலாம் 7 sin t into 7 cos t minus 2 cos t into 2 sin t plus k equal to 0 வா? அப்பலாம் 49 sin t cos t minus 4 sin t cos t plus k equal to 0 வா? 49ல 4 போச்சுனா minus plus 45 வரும். then k ஓட வேல்யூ என்ன? அதனால அந்த சிம்பிளி left hand side இருக்கிறது right hand side போச்சு. அதனால minus 45 sin t cos t. k ஓட வேல்யூ எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 7 sin t x minus 2 cos t y minus 45 sin t cos t equal to 0. புரியுதா? இந்த சம் 2025ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 7.8ல இருக்க 12th சம். இதுவும் 2025ல கேட்ட क्वेश्चन. 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க்ஸ் क्वेश्चंस வரும். ஓகேவா? அது வந்து 7.1 7.2 7.8ல இருந்தா மோஸ்டா கேட்பாங்க. அப்படி இல்லனா தான் உங்களுக்கு வந்து அந்த எலாபிட்டல் ரூல் டெய்லர் சீரிஸ் அதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? hollow cone with base radius a centimeter and height b centimeter is placed on the table. Show that the
volume of the largest cylinder that can be identified in 4/9 terms of volume of cone. புரியுதா? ஒரு கோன் இருக்கு, அதோட ஹைட் வந்து b சென்டிமீட்டர், அதோட ரேடியஸ் வந்து a சென்டிமீட்டர். ஒரு கோனுக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்கு. புரியுதா? நான் இதை மட்டும் எடுத்தீங்க எழுதியிருக்கேன். புரியுதா? அதுக்கு நான் என்ன பிளாட் பண்ணிருக்கேன்? ஏபிசி ஓவராலுக்கு ரேடியஸ் வந்து ஏ, ஹைட் வந்து பி, அதாவது கோனுக்கு தான் பி. ஓகேவா? நம்ம சிலிண்டருக்கு ஹைட்டுக்கு வந்து ஹெச். ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா ஆனது 1/3 பை ஏ ஸ்கொயர் பி. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஆ. ரேடியஸ் வந்து ஏ, பி, ஹைட் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரேடியஸ் ஏ, ஹைட் வந்து பி. புரியுதா? நான் எப்படி எழுதுறேன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசியும் இன் ட்ரையாங்கிள் இடிசியும் ஈக்குவேட் பண்றேன். புரியுதா? அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவேட் பண்றேன். அப்பனா ஏபி டிவைடட் பை இடியா, அப்பனா பிசி டிவைடட் பை டிசியா, தென் ஏசி டிவைடட் பை இசி. அதை தான் போட்டிருக்கேன். பாருங்க, ஏபியோட வேல்யூ என்னது? பியா, இடி ஹெச், பிசிக்கு ஆர், தென் டிசிக்கு ஏ மைனஸ் ஆர். புரியுதா? அதை வச்சுதான் இங்க இருக்கு. பி டிவைட் பை ஹெச் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஏ மைனஸ் ஆர். தென் இது கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்புறம் பி இன்டூ ஏ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஏஹெச் வரும். ஹெச்சோட வேல்யூ மட்டும் வேணாலும் இது டினாமினேட்டர் வந்து அப்புறம் பி இன்டூ ஏ மைனஸ் ஆர் டிவைட் பை ஏ ஈக்குவல் டு ஹெச். இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. பிஏ மைனஸ் பிஆர் டிவைட் பை ஏ வருமா? ஏ கேன்சல், அப்புறம் பி மைனஸ் பிஆர் டிவைட் பை ஏ. இந்த வச்சாலும் கரெக்ட், இதை வச்சாலும் கரெக்ட். புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இருக்குல்ல, அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அதுல ஹெச்சோட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பனா பை ஆர் ஸ்கொயர் பி மைனஸ் பி ஆர் டிவைட் பை ஏ, தென் ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா பி ஈக்குவல் டு பை பி ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி பை ஏ ஆர் கியூபா. இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? பை பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணானது 2r into b minus 3r square b by a. இதை திருப்பி செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. அப்புறம் பை ஆஃப் 2b minus 2b, ஏன்னா r போயிடும், 1 ஆயிரம் போகுது. இது பண்ணா 2, அப்புறம் 3 2s are 6 b by a r. புரியுதா? v dash equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பனா பை 2br minus 3b by a r square equal to 0. ஃபர்ஸ்ட் இந்த பை அந்த சைடு போயிடும், அதனால 0 ஆயிரும். தென் இதுல இருந்து br மட்டும் நான் காமனா எடுத்துக்கிறேன். br காமனா எடுத்தா 2 minus 3ar, தென் br ஆர் சைடு போயிடும். அப்புறம் 2 minus 3a by r equal to 0. 2 அந்த சைடு போயிடுச்சு, minus 2. தென் r equal to minus minus cancel 2a by டினாமினேட்டர்ல இது போச்சுன்னா 2a by 3 வரும். புரியுதா? ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்ல, இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல போடுங்க. செகண்ட் தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல போடுங்க. அப்புறம் v dash equal to pi 2b minus 6b by a, r ஓட வேல்யூ 2a by 3. சிம்பிளை பண்ணுங்க. 1s are 2s are 4 ஆயிரும். a கேன்சல். அப்படின்னா pi 2b minus 4b பண்ணா minus 2b pi வருது. நெகட்டிவ். மைனஸ்ல வந்தா மேக்ஸிமம், பாசிட்டிவா வந்தா மினிமம். புரியுதா? then h equal to b a minus r divided by a வா. then அது சிம்பிளை பண்ணதுனா வந்து b minus br by a வந்துச்சா. r ஓட வேல்யூ என்னது? 2a by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b minus
a cancel அப்புறம் 2b by 3 LCM எடுங்க 3b minus 2b by 3 யா சிம்பிளை பண்ணா h equal to b by 3 then h ஓட வேல்யூ இங்க இருக்கு புரியுதா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது pi r square h r square ஓட வேல்யூ 2a by 3 ஏனா சிலிண்டர் கம்பேர் பண்ணும்போது volume of cylinder equal to 4 by 9 volume of cone 4 by 9 times of volume of cone புரியுதா r ஓட வேல்யூ 2a by 3 whole square h ஓட வேல்யூ b by 3 சிமிலர்ங்க 4a square divided by 9 வருமா இது வந்து b by 3 வரப்போகுது புரியுதா நான் இல்ல 4 by 3 மட்டும் காமனா எடுத்துட்டேன் ஏனா 4 by 9 times of volume of cone நால 4 by 3 எடுத்துட்டேன் அப்புறம் நாம 1 by 3 pi a square b a na 6 இதனா h பாருங்க volume of cone formula என்னது pi by 3 a square b புரியுதா அந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டோமா volume of cylinder equal to 4 by 9 times of volume of cone prove பண்ணனும் prove பண்ணிட்டோம் புரியுதா இந்த क्वेश्चन லாஸ்ட் டைம் பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन next 7.8 ல இருக்க 5th question page number 47 a rectangular page this contains 24 cm square of print the margins at the top and bottom of the page are 1.5 and the margin of another side is 1 centimeter what should the diagonal of the pages so that the area of the paper used in minimum புரியுதா அதாவது ஒரு ரெக்டாங்குலர் பேஜ் இருக்கு அதோட கண்டென்ட்ஸ் வந்து அதாவது x உம் y பண்ணா 24 ன்னு வருது புரியுதா next y equal to 24 divided by x diagonal என்னது ஒரு டாப் வந்து 1.5 ன்னு சொல்லிட்டான் இன்னொன்னு 1.5 ரெண்டு ஆட் பண்ணா 3 வருமா இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அப்பனா x plus 3 y plus 2 புரியுதா then area of rectangle formula ஆனது length into breadth L ஓட வேல்யூ x plus 3 y ஓட அதாவது breadth ஓடது y plus 2 சிம்பிளை பண்ணுங்க அப்புறம் first x டிஃபைன் பண்ணுமா அப்புறம் xy plus 2x plus 3y plus 6 then xy ஓட வேல்யூ 24 தெரியும் y ஓடதும் 24 divided by x னும் தெரியும் அப்புறம் 24 plus 2x plus 3 into 24 by x plus 6 புரியுதா 24 6 on 30 ஆயிருச்சு 2x plus 72 divided by x then இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்புறம் 2x minus 72 1 by x னா என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by minus 1 divided by x square அதனால தான் இங்க minus 72 divided by x square வருது புரியுதா இத திருப்பி செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க இது கான்ஸ்டன்ட் இது போயிடும் அப்புறம் இது பண்ணா minus into minus plus ஆயிர போகுது அப்புறம் 72 into 2 144 divided by x cube புரியுதா at radius 6 centimeter at radius 6 centimeter புரியுதா அதாவது ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண வந்துச்சு 144 divided by x cube at x equal to 6 ஆ இருக்கும்போது x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்புறம் 144 divided by 6 cube எப்படி பார்த்தாலும் பாசிட்டிவ் வர போகுது 0 விட பாசிட்டிவ் அதிகம் அப்புறம் இது வந்து மினிமைஸா இருக்க போகுது புரியுதா a dash equal to 0 வா இங்க பாருங்க a dash equal to 0 வச்சு நம்ம x square ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்பனா இது 2x square equal to 72 வரும் மைனஸ் எல்லாம் போனா 70 plus 72 வரப்போகுது then x square equal to 72 divided by 2 36 ஆக போகுது x square equal to 6 36 வரும் ரூட் எடுத்தா x square equal to 6 இந்த x square வச்சு தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் புரியுதா then hence the printed age of அதாவது printer area of the paper is minimum at 6 ஏனா பாசிட்டிவ் வந்திருக்கு minimum 6
அதனால என்ன சொன்னேன், அதாவது greater than 0 னா மினிமம், less than 0 னா மேக்ஸிமம். புரியுதா? x equal 6, 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அதாவது x இருக்கிறத 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y equal to y equal to 24 divided by x. x ஓட வேல்யூ 6 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்பனா 24 divided by x. அப்பனா 24 divided by 6 என்னது? 4. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கெட் வந்து x plus 3. அப்பனா x ஓட வேல்யூ 6, 6 plus 3 9, y plus 2, y ஓட வேல்யூ 4 plus 2 6. புரியுதா? நெக்ஸ்ட் அதுலயே இருக்க 11th sum. The volume of cylinder is given by the formula V equal to pi r square h. Find the greatest and lowest values of V if r plus h equal to 6. Page number 47 ல இருக்கு. r plus h equal to 6 அப்படி h equal to என்னது? 6 minus r. புரியுதா? volume of cylinder என்னது? pi r square h. h ஓட வேல்யூ என்னது? r minus 6 minus r. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 6 minus r, அது then r square எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா 6r square minus r cube வரப்போகுது. திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? அப்பனா பை பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 into 2 12r, then 3r square இருக்கு, அப்பனா 3r square வருமா? then இத திருப்பி இன்னொரு செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 12 minus 6r. புரியுதா? v1 equal to 0. v1 equal to 0 வச்சு நம்ம r ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? அப்பனா பை 12r minus 3r square equal to 0. pi answer போயிடும். அப்ப 12r minus 3r square equal to 0. then இதுல இருந்து 3r காமன் எடுக்கலாமா? அப்ப 3r into 4 minus r equal to 0. ஒரோட வேல்யூ r வந்து 0. அப்ப 4 minus r equal to 0. அப்ப r equal to 4. ரெண்டு r ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. 1 0 1 4. புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் 0வா போடும்போது அது வந்து 0வை விட கிரேட்டரா இருக்கு. அப்ப நான் கிரேட்டரா இருந்தானது மினிமமா, லெஸ் தெனா இருந்தா மேக்ஸிமம், அதாவது மைனஸ்ல வந்தா. 4 போடும்போது எதுல 4 போடணும்? சாரி, v dash equal to pi 12 minus 6r. r இருக்கிறதுல 1 0 போடும்போது மேக்ஸிமம் வருது, 4 போடும் சாரி 0 போடும்போது மினிமம் வருது, 4 போடும்போது மேக்ஸிமம் வருது. புரியுதா? அப்புறம் h equal to 6 minus r. r ஓட வேல்யூ என்னது? 4. அப்பனா 6 minus 4 equal to 2. Hence the greatest value equal to pi r square h. r square ஓட வேல்யூ 4, h ஓட வேல்யூ 2. அப்பனா r 4 ஸ்கொயர் பண்ணது 16. 16 into 2 v equal to 32 pi. 7th சாப்டர்ல நீங்க மோஸ்டா 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த சப்ஸ் தான் கேட்க போறாங்க, இல்ல இந்த எக்ஸசைஸ்ல இருந்தா கேட்க போறாங்க, ஆர் இதுல இருக்க ரிப்பீட்டடா இருக்க क्वेश्चंस தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோல 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.